லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கோல்டு ஸ்மக்லிங் என்றது அது நார்மல். பட் இங்க கேரளாவில் வந்தது டிப்ளமேட்டிக் பேக். அந்த ஸ்கேன்ல பார்த்துருக்குறாங்க. அதை உடனே எடுத்து கஸ்டம்ஸ்ல ஓபன் பண்ணல. அதை யாரு ரிசீவ் பண்ண வராங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இவ மாத்திரம் இம்போர்ட் பண்ணி அந்த 30 கிலோவை இவ விற்க முடியாது. அந்த லேடி சொப்னா சுரேஷ்ன்றவ எல்லாரோடையும் பொலிட்டீஷியனோட பழகுறா. எல்லா பெரிய பெரிய ஆபீசர்ஸ் யாராருக்கிட்ட என்னென்ன சாதிக்கணும்ன்ற ஒரு திறமை அந்த பெண்ணுகிட்ட இருக்கு. அந்த திறமையை வைத்து கொண்டு இந்த ஸ்மக்லிங்ல டிப்ளமேட்டிக்கா இருக்கும்போது அடிக்கடி போய் இதை போல எடுத்திருக்கிறான். பட் அந்த டைம்ல அவன் மாட்டியிருந்தாள்னா இவ பேர்ல ஒரு பெரிய சார்ஜே பண்ணலாம். இந்த பிஏ சொல்லணும், சிஎம் சொல்லி எங்களை பேச சொன்னாரு, கஸ்டம்ஸ்ல பேச சொல்லி இந்த அம்மாவோட அப்ப கனெக்ஷன் சொல்லலாம். இந்த அதை போல ஒரு இன்சிடென்ட்லாம் இங்க கிடையாது. சொப்னா சுரேஷோட கேஸ் முடிஞ்சு போயிடும். நீங்க பாருங்க, இதுக்கு மேற்பட்டு பிரணராயாவது சீஃப் மினிஸ்டர் ஆகுது, அதெல்லாம் எதுக்குமே போகவே போகாது. மேற்கொண்டு அந்த மெயினா ஆள் யாரு, இந்த ஸ்மக்லிங் கிங் பின் யாரு அப்படின்னு எல்லாம் தெரியும். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்காது. ஆனா அவன்லாம் சொசைட்டிலயோ பாலிடிக்ஸ்லயோ பெரிய ஆளுங்க. அந்த சிஎம் ஆபீஸ்ல இத போல ஆளுங்கெல்லாம் அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு அந்த ஆபீசர் பணம் கொடுத்து வாங்கினார்னா நாங்க பணம் கொடுத்து, அப்படி இல்ல அவர் பொம்பளை ஆசைப்பட்டவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொம்பளையை காமிச்சு ஈஸியா உள்ளார நுழையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு தான் இது போயிருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸ், ஜே ஃபைனான்ஸ், ஓ ஃபைனான்ஸ், இ ஃபைனான்ஸ் சொல்றானுங்க. பாருங்க, நீங்க தங்கத்தை கொடுங்க, உங்களுக்கு உடனே பணத்தை கொடுத்துடுறோம், அதுல சேதாரமாச்சு இதாச்சு அப்படின்னு அதை ஒரு கழிச்சு அந்த பணத்தை பிளாக் மணி ஆக்கி அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரீசெண்டா கேரளால ஒரு ஸ்மக்லிங் ஒன்று நடந்திருக்கு, கோல்ட் ஸ்மக்லிங். சோ நிறைய கேஸ்கள் நீங்க இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. சோ இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க சார்? கோல்டு ஸ்மக்லிங் என்றது அது நார்மல். அதாவது கோல்டு ஸ்மக்லிங்னா நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம ஏர்போர்ட்ல, சென்னை ஏர்போர்ட்ல எங்கேருந்து துபாயில இருந்து வராங்களோ, சிங்கப்பூர்ல இருந்து வராங்களோ, அவங்க எல்லாம் மறைச்சு கரிச்சு பேசஞ்சர் எடுத்துட்டு வர்றது ஸ்மக்லிங். பட் இங்க கேரளாவில் வந்தது டிப்ளமேட்டிக் பேக். டிப்ளமேட்டிக் பேக்னா ஒரு துபாயினுடைய கவுன்சிலேட் ஆஃபீஸ் அங்கே கேரளாவில் இருக்கு. ஏன்னா கேரளாவில் இருந்து நிறைய பேர் அங்கே எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாங்க சவுதியில். ஆகவே அங்கன்னு செப்பரேட்டாக ஒரு விசா வாங்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கே டெல்லிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அந்த விசா ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கோசம் தான் துபாய் கவர்மெண்ட்டு, சவுதி கவர்மெண்ட்டும் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கவுன்சிலர் ஆஃபீஸு. மெயின் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கு. எம்பாசி ஆஃபீஸ் ஆஃப் சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன் எல்லாமே டெல்லியில் இருக்கு. பட் இங்க கேரளாவில் இருக்கிற ஆஃபீஸு துபாயினுடைய கவுன்சிலேட் ஆஃபீஸு. அதுக்கு ஒரு இன்சார்ஜ் ஆஃபீஸர் இருப்பாரு. அவங்கெல்லாம் 3 டைப் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒன்று அங்க சவுதி கவர்மெண்ட்டோ துபாய் கவர்மெண்ட்டே அப்பாயின்ட் பண்ணா அவங்க ஆளுங்க, அவங்க ஃபாரின் டிப்ளமேட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இங்க லோக்கலா ரெக்ரூட் பண்ணுவாங்க பெர்மனண்டா. அந்த லோக்கல் ரெசிடென்ட்ஸுக்கு அந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டிலாம் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு சலுகையெல்லாம் கிடையாது. ஒன்லி அந்த டிப்ளமேட்டிக் மிஷன் ஃபாரின்ல இருந்து வர்றவங்களுக்கு தான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்கள செக் பண்ணக்கூடாது ஏர்போர்ட்ல இருந்து வந்தா அவங்க அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. மூன்றாவது கேஷுவல் எம்ப்ளாயீஸ், டெம்பரரி எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ வேணும்னும் போது எம்ப்ளாய்மெண்ட் பண்றது. அவங்க இப்போ ஏர்போர்ட்ல ஒரு பேக் இருக்குது, 2 டைப் ஆஃப் பேக் எடுத்துட்டு வராங்க. இந்த கேபின் பேக்கேஜ்னு சொல்றது. கேபின் பேக்கேஜ்னா அந்த டிப்ளமேட்டிக் ஃபாரின் மிஷன்ல இருந்து வர்றவங்க அவங்க டைரக்டா எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள செக் பண்ணவோ, செக்யூரிட்டி செக் பண்ணவோ கூடாது. அவங்கள அப்படியே இது பண்ணலாம். ஆனா அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். இதை போல என்னன்னு சர்டிபிகேட்னா, இந்த எடுக்கிற போற டாக்குமெண்ட்டோ மெட்டீரியல் ஆப்ஜெக்டோ என்னோட இதுல எந்த விதமான பேசஞ்சருக்கோ ஏர்கிராஃப்டுக்கு இது கிடையாது அப்படின்னு எழுதி தரணும். வெப்பன்ஸ், நார்காட்டிக்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டா புறக்கிவிட்டு அதை எழுதணும். அவங்க எழுதணும். சப்போஸ் கஸ்டம்ஸ்காரங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்கேன் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஸ்கேன் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த கார்கோ பேக்னு வரும், தனியா ஆள் இல்லாம கார்கோவில் வரும். அந்த கார்கோவில் வரும்போது
அவங்க எந்த அம்பாசிடர்ல இருந்து அனுப்புறாங்களோ அவங்க அட்ரஸ் இருக்கணும். இங்க வந்து இருக்கிற அட்ரஸ் அனுப்பணும். இண்டிவிஜுவல் பேர்லாம் இருக்கக்கூடாது. கவுன்சிலேட் பேர்ல தான் இருக்கணும். அங்க இருக்கிற கவுன்சிலேட் அந்த ஆபீசர் டெசிக்னேஷன், அவருடைய ஐடென்டிட்டி பிளஸ் இங்க யாரு அது கன்சைன்மெண்ட் வருதுன்னு கிளியரா இருக்கணும். ஏன்னா ஸ்கேன் பண்ணி அதுல ஏதோ சஸ்பீஷியஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு உடனே என்ன பண்ணணும், அதை வந்து டீடைன் பண்ணிடணும். அதை டீடைன் பண்ணிட்டு உடனே ஃபாரின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் புரோட்டோகால் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா அவங்க உடனே இது பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டின்னு ஆஃபீஸ் இருக்குது, அது மூலயமா என்ன உள்ளார பாம்பு இருக்குதா அல்லது நார்காட்டிக்ஸ் இருக்குதா, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஆனா இந்த ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்கேன்ல பார்த்துருக்குறாங்க. ஆனா அந்த ஸ்கேன்ல வந்து பார்த்துருக்குறாங்களோ ஒழிய அவங்க வந்து அதை வந்து உடனே எடுத்து கஸ்டம்ஸ்ல ஓபன் பண்ணல. அதை யாரு ரிசீவ் பண்ண வராங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்ப நான் முதல்ல சொன்னாப்புல அந்த ரிசீவ் பண்ண போறதுக்கு ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் போடுவோம், இல்லைன்னா நம்ம இந்தியன் ஸ்டாஃப் தான் போவாங்க. கேரளா அங்க யாரு வேலை செய்யறாங்களோ அவங்க தான் போகணும். அந்த ஐடென்டி கார்டு வந்து பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டின்னு இருக்கு, அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவனுக்கு இஷ்யூ பண்ணிருக்கணும். அவன் இஷ்யூ பண்ணாம அவன் அந்த பேக்கை எடுக்கவே முடியாது. ஆகவே இவன் வந்து அந்த யார் எடுத்தானோ அந்த பையன், அவன் வந்து ஒரு கார்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன்ல, போலீஸ்லயும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். நான் டெம்பரரியா வேலை செய்யறேன் அப்படின்னு லோக்கல் போலீஸ்லயும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஆகவே இந்த 2 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அப்பதான் அந்த உள்ளார ஏர்போர்ட்டுக்குள்ளார அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அவனை வந்து செக் பண்ணலாம். அவனை வந்து செக் பண்றதுக்கு ஒன்றும் செக்யூரிட்டி இருக்கு. இப்ப இந்த டிப்ளமேட்டிக் பேக்கை அவன் ரிசீவ் பண்ணிட்டான். ரிசீவ் பண்ணி நான் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அங்கேயே வச்சு ஓபன் பண்ணல. ஏன்னா அங்க வச்சு ஓபன் பண்ணோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும், அந்த புரோட்டோகால்ல இருக்கு. இவன் என்ன பண்ணா, எடுத்துட்டு வெளியே வரும்போது அப்பா ஓபன் பிடிச்சிருக்கிறாங்க. அப்பா எடுத்து அவன் வாடான்னு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணதுல நான் வந்து துபாய் கான்சுலேட்ல இருந்து வந்திருக்கேன், இது வந்து நான் தான் ரிசீவ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறான். அப்பா அதை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஓபன் பண்ணும்போது அது தங்க கட்டிகள் ஒரு 30 கிலோ இருந்ததுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு தெரியும் அந்த லேடி இன்வால்வ்டு அப்படின்னு அவன் சொன்னி. அவன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வரல, அந்த சசிதரன் நாயர் ஏர்போர்ட்டுக்கு வரல, சொப்பனா வரல. இவன் அந்த பையன் தான், அந்த எடுத்துட்டு வந்த பையன். நான் வந்து பாச காமிச்சு உள்ளார வந்துட்டேன், ஆனா இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணது பூரா அந்த அம்மா தான், சொப்பனா சுரேஷும் அந்த சசிதரன் நாயர் தான் அப்படின்னு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இப்ப இவங்க 2 பேரையும் தேடி அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து ஹார்ட் கேஷ்டு ஒரு ஸ்மக்லிங், ஜஸ்ட் லைக் நார்காட்டிக்ஸ். இப்போ அந்த லேடிக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஏன் இதை வந்து நம்மளால வந்து தடுத்து நிறுத்த முடியல? அதுக்கப்புறம் இந்த கேஸை பொறுத்த மட்டும் கேரள சிஎம்க்கு வந்துட்டு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிளம்புது. இல்ல, இது நம்ம நியூஸ் பிரகாரம் தான் போகணும். அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பையன் யாரை வந்து அந்த கோல்டு பேக் டிப்ளமேட்டிக் பேக் எடுத்து வந்தானோ அவன் கஸ்டம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறான். சொப்பனா சுரேஷ் தான் அனுப்பிச்சாங்க, சசிதரன் நாயர் தான் அனுப்பிச்சாங்க அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது கவுன்சிலேட்டுக்கு போகல அப்படின்னு கஸ்டம்ஸுக்கு தெரிஞ்சிருது. இது வந்து போகஸா இந்த நேம் ஆஃப் ஒரு கன்சுலேட் பேர்ல வந்து இம்போர்ட் பண்றாங்களே ஒழிய இவங்க வந்து கவுன்சிலேட்டுக்கோசரம் இதை இம்போர்ட் பண்ணல அப்படின்னு கஸ்டம்ஸ் தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த பிரிவிலேஜ் அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லாம் வராது. இது ஒரு இண்டிவிஜுவல் வந்து கோல்டு ஸ்மக்லிங்ல இது ஒரு மெத்தடு. பல நீங்க பாத்துருக்கீங்களே இல்லையா, ஒவ்வொருத்தரும் வந்து பல இடத்துல மறைச்சு எடுத்துட்டு வருவோம். ஆகவே இவங்க ஓப்பனா இம்போர்ட் பண்ணிருக்கிறாங்க டிப்ளமேட்டிக் பேக். டிப்ளமேட்டிக் பேக்னா அந்த சொப்பனா சுரேஷ் வந்து அந்த துபாய் கான்சுலேட்ல வேலை செய்து இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியும், என்னென்ன வருது, எப்படி வருது, அந்த நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னு அதை அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் அவங்க வந்து இதை போல இன்ஃபர்மேஷன் வந்து தான் அவங்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, இந்த நம்ம துபாய் கான்சுலேட் கம்ப்ளைண்ட் ஏதோ போயிருக்கு, ஆனா அவங்க வந்து போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீ வேலையை டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க. டெர்மினேட் பண்ண பிறகு அந்த பொம்பளை இந்த இவரு நம்ம சிஎம் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, அந்த அம்மா கம்ப்யூட்டர் ஐடில வந்து அது அங்க வந்து பிஆர்ஓவை ஜாயின் பண்ணிருக்கு. அதை பார்த்தீங்கனாலே வந்து அந்த லேடி சொப்பனா சுரேஷ்ன்றவ நாட் நார்மல் லேடி. ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாரோடையும் பொலிட்டீஷியனோட பழகிறா, எல்லா போலீஸ் ஆஃபீஸரோடையும் பழகிட்டு இருக்கிறா, எல்லா பெரிய பெரிய ஆபீசர்ஸ் யாராருக்கிட்ட என்னென்ன சாதிக்கணும்ன்ற ஒரு திறமை அந்த பெண்ணுகிட்ட இருக்கு. அதை பார்த்தாலே தெரியுது.
அந்த திறமையை வைத்துக்கொண்டு இந்த ஸ்மக்லிங்ல யூஸ் பண்றதுக்கு பின்னாடி இருப்பாங்க. இவ மாத்திரம் இம்போர்ட் பண்ணி அந்த 30 கிலோவை இவ விற்க முடியாது. இவளுக்கு வந்து டைரக்டா எங்க போறது எது போறதெல்லாம் தெரியாது. அங்க துபாயில இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நான் டிப்ளமேட்டிக் பேக்ல நான் அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சுடுறேன், நீ வந்து அதை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துரு, உனக்கு இவ்வளவு அமௌண்ட். அந்த ஸ்மக்லிங்ல வந்து யாரு மெயினா அந்த பின்னாடி இருக்கிறாங்கன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. யாரு எந்த விதமான ஒரு நார்காட்டிக் ஸ்மக்லிங் ஆகட்டும், கோல்டு ஸ்மக்லிங் ஆகட்டும், அந்த கிங் பின் யாருன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப துபாயில இருக்கிறவன் யாருன்னு சொப்னா சுரேஷுக்கு தெரியாது. அந்த அடிச்ச ஒரு இது சும்மா அங்கிருந்து போன் கால் வரும், அவங்க இதை போல வரும், நீ எடுத்துருமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் போய் நேரம் எடுத்தா இதுல மாட்டிக்குவா. ஏன்னா அவ டிப்ளமேட்டிக்கா இருக்கும்போது அடிக்கடி போயிருக்கிறான், அடிக்கடி போய் இதை போல எடுத்திருக்கிறான். 2-3 இன்சிடென்ட் இதே ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல கிளியர் பண்ணிருக்கிறான். பட் அந்த டைம்ல அவன் மாட்டியிருந்தாள்னா இப்ப டிப்ளமேட்டிக் யூஸ் பண்ணி இவ பேர்ல ஒரு பெரிய சார்ஜே பண்ணலாம். இப்ப அந்த டிப்ளமேட்டிக் மிஷன்ல இருந்து அவளை நீக்கிட்டாங்க. வேற ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் பிஆர்ஓ ஒர்க் பண்றா. பிஆர்ஓன்னா என்ன, பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர். அதாவது எல்லாரோடைய கான்டாக்ட் இருக்கும். அது சிஎம் ஆபீஸினுடைய ஒரு பிரைவேட் செக்ரட்டரிக்கு அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாருன்னா அங்க இருக்கிற பியூனு டெலிபோன் பண்ணி சொன்னாலே போதும் ஒரு ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டுக்கு, ஐயா இதை போல ஒரு கன்சைன்மெண்ட் வந்திருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் சொல்றாங்க. ஆகவே ஒரு ஒரு எதுக்கு அது சொல்றாங்கன்னா, அந்த பையன் போறான் பாருங்க, அந்த பையன் வந்து யாராவது டவுட் பண்ணி இவன் வந்து கான்சுலேட் இல்ல அப்படின்னு பிடிச்சிடக்கூடாது. அதனால நம்ம ஆளுங்க அவன் உடனே அனுப்பிச்சுடுங்க, அவன் கான்சுலேட்ல தான் வேலை செய்யறான் அப்படின்னு துரிதப்படுத்துறதுக்கோசரம் ஒரு டெலிபோன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டெலிபோனை வச்சுட்டு தான் இவங்க அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க கேக்குறீங்க ஒரு சிஎம் ஆபீஸ்ல இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு. அதாவது சிஎம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றது நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ரைட் ஃப்ரம் கார் டிரைவர் கிட்ட இருந்து, அவன் பியூன்கிட்ட இருந்து, அவன் கிளர்க்கு கிட்ட இருந்து, அவன் இது பண்ணிட்டு இருந்து எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரையில நீங்க வந்து ஒரு கிளர்க்கோ அல்லது ஒரு அங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவனோ, நீங்க இப்ப பாத்தீங்கன்னாவே நீங்க ஆர்டினரியாவே இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எடுத்துங்க. நான் ஒரு அசோசியேஷன் தான், ஆனா போலீஸ்காரனோட இருக்கிறேன் அப்படின்னு திமிரா பேசுவான். நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், நானும் ஒரு போலீஸ் ஆண்டா அப்படின்னு உங்களை மிரட்டுவான் பப்ளிக். அதை போல ஒரு சிஎம் ஆபீஸ்ல இருந்தாலோ, சிஎம் கனெக்டட் ஒரு பிரைவேட் செக்ரட்டரி கூட ரொம்ப தொடர்பு வைத்திருந்தாலோ எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க, எல்லாரும் வந்து ஒப்ளைஸ் பண்ணுவாங்க. இது நார்மல். இது கேரளா சிஎம்க்கு மாத்திரம் கிடையாது, நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா சிஎம்க்கும் உள்ள இதுதான். ஆனால் அந்த சிஎம் ஆபீஸ்ல வந்து இதை போல பிளாக், இது இந்த கரும்புள்ளிகள்னு சொல்றோம், அந்த கரும்புள்ளிகள் இதை போல ஆளுங்கள்லாம் அந்த போஸ்டிங் வாங்குறதுக்கு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க. புரியலீங்களா? யாருக்குமே தெரியாது. ஒண்ணு வந்து பணம் கொடுத்து ஜாயின் பண்ணலாம். புரியலீங்களா? அந்த ஆபீசர் வந்து பணம் கொடுத்து வாங்கினார்னா நான் பணம் கொடுத்து அந்த போஸ்டிங் வாங்கிடுவேன். அப்படி இல்ல அவர் பொம்பளை ஆசைப்பட்டவர், அவர் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டவர் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பொம்பளையை காமிச்சு ஈஸியா உள்ளார நுழையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகவே இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு தான் இது வந்து போயிருக்குது. ஆகவே இந்த பொம்பளை ஆகப்பட்டவ ஒரு மீடியா தானே ஒழிய, ஒரு கான்டாக்ட் பர்சன் தானே ஒழிய, இவ மெயினா வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு இங்க ட்ரிவாண்ட்ரத்துக்கு அழைச்சிட்டு வந்து இங்க அதை வித்து இவ பெரிய பணம் பண்ணாமல தெரியல. இவ ஒரு ஏஜென்ட், அந்த கொள்ளை கடத்தல் கும்பலுக்கு ஒரு ஏஜென்ட்டாக பணிபுரிந்து வருகிறார். அந்த பணிபுரியறதுக்கு ஒரு நல்ல இடத்துல நமக்கு கிடைச்சா நம்ம ஒரு அத்தாரிட்டியோட்டோ இருக்கலாமன்றதுக்கோசரம் போயிருக்கலாம். என்ன பொறுத்தவரையில இந்த ஆங்கிள் இது சிஎம்முக்கும் இந்த அம்மா செய்திருக்கிறதுக்கு தெரியறதுக்கு என்ன இன்சிடென்ட்னா நான் சொல்லுவேன். அவரும் இன்வால்வ் பண்ணியிருந்தாருன்னா இவரு என்ன இதே போல ஒரு இன்சிடென்ட் வந்துடுது, இந்த அம்மாவை பிடிச்சிடுறாங்க, கஸ்டம்ஸ் பிடிச்சிடுறாங்கன்னு வச்சுங்க, புரியல? அப்ப வந்து இவர் சிஎம் அந்த பிஏ விட்டு நீ பேசுப்பா, இவன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறா, அவ சாமான விட்டுடு அப்படின்னு பேசியிருந்தாருன்னு வச்சுக்க. இந்த பிஏ சொல்லணும், சிஎம் சொல்லி எங்களை பேச சொன்னாரு, கஸ்டம்ஸ்ல பேச சொல்லி இந்த அம்மாவோட அப்ப கனெக்ஷன் சொல்லலாம். அதை போல ஒரு இன்சிடென்ட்லாம் இங்க கிடையாது. இந்த இன்சிடென்ட் தெரிஞ்ச உடனேவே ஃபர்ஸ்ட் அந்த ஆபீசரை அந்த ஆளு நீக்கிறாரு, அங்கிருந்து போஸ்டிங்ல நீக்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப க்ளோஸ், அவர் சிஎம்முக்கு அட்வைசர், அவர் ஐடி அட்வைசர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அட்வைசர், ரொம்ப பவர்ஃபுல் மேன். ஆனால் அதை ப்ரூவ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். செக்ரட்டரின்னு சொல்றீங்களே இல்லையா, இந்த அம்மா வேலை சொப்பனா சுரேஷ் எப்படி எடுத்தாரு, அது எதுக்கு அந்த வேலைக்கு வந்தது, இந்த அம்மா வேலையை வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா, இதுக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, அப்படியெல்லாம் கேட்டு அவர் எடுத்திருக்கணும். ஆனா யாராவது சொல்லியிருப்பாங்க,
நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு மினிஸ்டர் கூட சொல்லியிருக்கலாம், அந்த பொம்பளைக்கு வேண்டப்பட்ட யாராவது ஒரு எம்எல்ஏவோ அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறான், இது நம்ம பொண்ணுப்பா, நம்ம ஆபீஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆகவே இதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணாதான் தெரியும். ஆனா இப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் பிரணாப் விஜய் நேரா பிரைம் மினிஸ்டருக்கு எழுதிட்டாரு, இது வந்து என்னையும் சம்பந்தப்படுத்துறாங்க. ஆகவே இதை வந்து நீங்க டீட்டெயிலா உங்க யாரை வேணாலும் வச்சு விசாரணை பண்ணுங்க. உங்களுடைய ஏஜென்சி, ஏன்னா கஸ்டம்ஸ் வந்து இட் இஸ் நாட் இஸ் டிபார்ட்மெண்ட், யாரு ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஆகவே கஸ்டம்ஸ் நீங்க இதை போல பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்ன பிறகுதான் உடனே என்ஐஏ எடுக்கிறேன். எதனாலன்னா இங்க வந்து நிறைய வந்து பணப்புழக்கத்துக்கு ஒரு கோல்டு தான் ஈஸி. உங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் நார்காட்டிக்ஸ் ரெண்டு தான் உங்களுக்கு வந்து நல்ல விலை போகும், நல்ல மார்க்கெட்ல விலை போற பொருள். ஆகவே மோஸ்ட்லி வந்து நீங்க தங்கத்தை கொடுத்து எந்த கரன்சி வேணாலும் எத்தனை லட்சம் வேணாலும் மாத்திக்கலாம், ஈஸியா மாத்திக்கலாம். அதுவும் கேரளாவில தான் நீங்க போனீங்கன்னா, நம்ம இந்தியாவிலே அதிக உள்ள ஒரு ரிசர்வ் பேங்க்ல கூட அவ்வளவு இல்லையா, அவ்வளவு தங்க கட்டிகள் அங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. முத்தூட் ஃபைனான்ஸ், ஜேஜே ஃபைனான்ஸ், ஓ ஃபைனான்ஸ், இ ஃபைனான்ஸ் சொல்றானுங்க பாருங்க. நீங்க தங்கத்தை கொடுங்க உங்களுக்கு உடனே பணத்தை கொடுத்துடுறோம் அப்படின்னு இது பண்றாங்க. காரணம் என்னவென்றா, இதை போல வாங்கி உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி வச்சுட்டான்னு வச்சுங்க, அதுல சேதாரமாச்சு இதாச்சு அப்படின்னு அதை ஒரு கழிச்சு அந்த பணத்தை பிளாக் மணி ஆக்கி அதை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இங்க வந்து ஒரு ஸ்மக்லிங் என்றது அதிகாரத்துல உள்ள வர்க்கத்துல உள்ளவர்களுடைய ஆதரவு இல்லாமலும் இந்த ரூலிங் பொலிட்டீஷியனுடைய ஆதரவு இல்லாமலும் இது நடக்க முடியாது. இப்பெல்லாம் கேரளா ஜுவல்லர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நீங்க உங்களுக்கு சீப்பாவே தந்துட்டு இருக்கிறாங்க. மத்த இதை விட 18 கேரட் இம்போர்ட் பண்ணி 22 கேரட் கூட கொடுக்குறாங்க. அவங்களுடைய டிசைனே வேற. ஆகவே இதை போல கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய வெளியே அனுப்புறதுக்கு உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்னு தீர விசாரிக்கணும். அப்பதான் தெரியும். இந்த சொப்பனா சுரேஷோட கேஸ் முடிஞ்சு போயிடும் என்ன பொறுத்தவரையில. இந்த சசிதரன் நாயரோட முடிஞ்சு போயிடும், எவன் முதல்ல வந்தானோ அவனோட முடிஞ்சு போயிடும். இதுக்கு மேற்பட்டு ஈவன் அந்த ஆபீசர், ஐடி ஆபீசர் செக்ரட்டரி கூட இவங்க மேல சார்ஜ் ஷீட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்குது. ஆகவே மேற்கொண்டு இதை வந்து யாருமே தீர விசாரிக்கிறதுக்கு விடுறது கிடையாது. யாரு விடணும்? கவர்மெண்ட் தான் விடணும், ரூலிங் பார்ட்டி தான் விடணும். ஆகவே என்ன பொறுத்தவரையில நீங்க பிடிக்கணும்னா மனசு வச்சு நீங்க கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்துச்சுன்னா பிடிச்சிடலாம். ஆனால் இந்த பொலிட்டீஷியன் ஆகப்பட்டவன் மெயினா வந்து அவங்களுக்கு பாலிடிக்ஸ் எல்லாம் மணி தேவைப்படுது. இந்த மணியை நிறைய கொடுக்குறவன் இந்த ஸ்மக்லர்ஸ் தான். இந்த ஸ்மக்லர்ஸ் தான் மெயின் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங். ஆகவே நம்ம நாட்டை பொறுத்தவரையில அந்த கிங் பின்னை பிடிக்கிறதெல்லாம் நம்ம ட்ரீம்ல கூட பார்க்க முடியாது. அவன் வந்து நல்லா செப்பரேட் ஏர்கிராஃப்ட்லேயே வந்து இறங்கிட்டு இருப்பான். கேரளாவில் துபாயில இருந்துகிட்டு கேரளாவில் வந்திருப்பான். அவனுடைய ஏர்கிராஃப்ட்ல எடுத்துட்டு வரதை கூட இவங்க செக் பண்றது கூட பயப்படுவாங்க. இதே கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் கூட பயப்படுவாங்க. அப்படி அதாவது ஒரு பந்தா வச்சுக்கிட்டு ஒரு பவரை வச்சுக்கிட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இந்த பொலிட்டிஷியனுங்கன்னா தயவோல அவனுங்களும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறானுங்க. என்னை பொறுத்தவரையில இதுல வந்து நீங்க வந்து மிடில் மேன் தான் அண்ட் லாஸ்ட். இந்த சொப்பனா சுரேஷோட இந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். நீங்க பாருங்க, இதுக்கு மேற்பட்டு பிரணராயாவது சீஃப் மினிஸ்டர் ஆகுது, அதெல்லாம் எதுக்குமே போகவே போகாது. ஆகவே என்னை பொறுத்தவரையில இந்த கேஸ் ஆகப்பட்டது அடித்தள மக்களோட எல்லா கேஸும் நின்று போயிடும். மேற்கொண்டு அந்த மெயினா ஆள் யாரு, இந்த ஸ்மக்லிங் கிங் பின் யாரு அப்படின்னு எல்லாம் தெரியும். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்காது. ஆனா அவன்லாம் வந்து சொசைட்டிலயோ பாலிடிக்ஸ்லயோ பெரிய ஆளுங்க. ஆனால் என்ன பொறுத்தவரையில இது வந்து ஒரு ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் தானே ஒழிய, கேரளாவில் நம்ம எது எடுத்தாலும் வந்து ஐஎஸ்ஐ கனெக்ஷன் வர்றோம், டெரரிஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். இதை போல ஒரு கேரளாவில் ஒரு விதமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனாலதான் என்ஐஏ நம்ம மெட்ராஸ்ல கூட கிடையாது, தமிழ்நாட்டில் கூட கிடையாது, கேரளாவில் தான் என்ஐஏ இருக்குது. ஏன்னா அங்க வந்து முஸ்லிம்ஸ் ஜாஸ்தி. அங்க வந்து முஸ்லிம்ஸ் மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த வெளிநாட்டினுடைய ஐஎஸ்ஐ தொடர்பு ஜாஸ்தி இருக்குது. ஆகவே அதை வாட்ச் பண்ணணும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அவங்களுக்கு பணம் எப்படி வருது, அதை யாராரு ரெக்ரூட் பண்றாங்க, ஸ்லீப்பர் செல் என்ன அப்படின்னு கண்காணிப்பதற்கு அங்க கேரளாவில் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் என்ஐஏ ஆஃபீஸ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு திறமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பாராட்டணும்.